நாமக்கல் மாவட்டத்தில் நவீன வேளாண்மை தொழில்நுட்பங்கள் குறித்து விவசாயிகளுக்கு கல்லூரி மாணவ மாணவிகள் சார்பில் பயிற்சிகள் வழங்கப்பட்டன. நவீன வேளாண்மை தூதுவர்களாகும் மாணவ மாணவிகள் குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. நமது நாட்டில் விவசாய தொழிலை மேம்படுத்தி வேளாண் பொருட்களின் உற்பத்தியை அதிகப்படுத்த மத்திய மாநில அரசு துறைகள் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றன. இந்த நிலையில் அரசு மற்றும் தனியார் வேளாண்மை கல்லூரிகளில் பயின்று வரும் மாணவ மாணவிகள் தமது கல்லூரி படிப்பின் ஒரு பகுதியாக கிராமப்புற அனுபவ பயிற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரம் பகுதியில் கிராமப்புற அனுபவ பயிற்சி திட்டத்தின் கீழ் இளநிலை வேளாண்மை பட்டப்படிப்பு 4ஆம் ஆண்டு பயின்று வரும் மாணவ மாணவிகள் விவசாயிகளுக்கு வேளாண் தொழில்நுட்பங்களை அவர்களது இருப்பிடங்களுக்கு சென்று வழங்கி வருகின்றனர். 60 நாட்கள் இந்த பயிற்சி நடைபெறுகிறது. இதில் நவீன விவசாய முறைகள், மண் பரிசோதனை, விதைப்பு முறைகள், பயிர்களின் நோய் அறிகுறிகளை கண்டறிந்து இயற்கை வேளாண் முறையில் தீர்வு காண்பது, சூரிய சக்தி மூலம் மின்மோட்டார் இயக்குதல் உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் வேளாண்மை கல்லூரி மாணவ மாணவிகள் விவசாயிகளிடம் கலந்துரையாடினர். மேலும் விவசாயிகளிடமிருந்து பாரம்பரிய வேளாண்மை உத்திகளையும் மாணவிகள் அறிந்து கொண்டனர். அதிக அளவில் மக்காச்சோளம் பயிரிட்டு இருக்காங்க. மக்காச்சோளம் வளர்ந்து வரும்போது அதோட குருத்துல துளையிடுற ஃபாலாமிவாம் தான் இங்க பெரிய பிரச்சனையா இருக்கு. அதுக்கு இவங்க வந்துட்டு கெமிக்கல்ஸ் வந்துட்டு ஸ்ப்ரே பண்றாங்க. அதுக்கு மாற்று வழியா வந்துட்டு நம்ம லைட் ட்ராப்ஸ் மாதிரி யூஸ் பண்ணும்போது மாத்து தான் வந்துட்டு முட்டையிட்டு அதை பரப்பும். நம்ம மாத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணும்போது அந்த புழுவையும் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இங்கே மரவள்ளி கிழங்கு, அப்புறம் கடலை, எள்ளு, இந்த மாதிரி பயிர்களும் பரவலாக காணப்படுது. இப்போ பார்த்தீங்கன்னா சோலார் பம்பு செட்டு திட்டம் மூலிமா ஒரு விவசாயி வந்துட்டு சோலார் மட்டுமே வச்சு சொட்டு நீர் பாசனத்துக்கு மூலிமா பயிர்களுக்கு வந்துட்டு நீர் பாய்ச்சிட்டு வராரு. ஸோ இந்த திட்டம் வந்துட்டு எங்கள் இந்த ராவே ப்ரோக்ராம் மூலிமா நாங்கள் விவசாயி ஒவ்வொருத்தராக போய் சந்திக்கும் போது எங்களால் வந்துட்டு பார்க்க முடிஞ்சிச்சு. இந்த புதுச்சத்திர ஊராட்சி ஒன்றியத்தில் வந்துட்டு நிறைய பயிர்களை நாங்கள் வந்து பார்க்க முடிஞ்சிச்சு. நிறைய நீர்ப்பாசன முறைகளையும் பார்க்க முடிஞ்சிச்சு. இது போன்ற வந்துட்டு அனுபவங்களையும் மற்ற ஃபார்மருக்கும் வந்துட்டு நாங்கள் தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறோம். நாங்களும் எதிர்காலத்தில் இந்த மாதிரியான விவசாய முறையை கடைபிடிப்போம் அப்படிங்கிறதுல எங்களுக்கு பெரிய நம்பிக்கை வந்திருக்கு. புதிய தொழில்நுட்பங்களை தாங்கள் அறிந்து கொண்டது தங்கள் வேளாண் பணிகளுக்கு பெரிதும் உறுதுணையாக இருக்கும் என புதுச்சத்திரம் அடுத்த நவனி கிராம விவசாயி ராசப்பன் நம்பிக்கை தெரிவித்தார். ஏற்கனவே விவசாயம் பண்ணும்போது தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு மானாவாரி வெள்ளாமை வச்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து போர் போட்டதுக்கப்புறம் இந்த சோலார் திட்டத்தை வந்து நான் கேள்விப்பட்டு மாணவிகள் வந்து இதை பார்த்துட்டு நிறையா இதனுடைய எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கு மேலே அவங்க ஒரு சில பயிற்சியெல்லாம் அவங்க மூலிமா நாங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. எவ்வளவு சவால்களை எதிர்கொண்டாலும் உழவு தொழிலே சிறந்தது என பொய்யாமொழி புலவர் கூறியதை இன்றைய நவீன தொழில்நுட்பத்தோடு மாணவ மாணவிகள் மெய்ப்பித்து வருகின்றனர். நாமக்கல் மாவட்டத்திலிருந்து எஸ். கண்ணன்.